ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே. ஸோ ஃபைனல்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டான்னு கேட்டால் மேபி எஸ் மேபி நோன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த டோர்னமெண்ட்லேயே நடந்த மேட்சஸ்லேயும் இதுதான் ஒரு க்ளோஸான மேட்ச்னு சொல்லி ஆகணும். இந்தியன் டீம் பயங்கரமாக விளாண்டாங்க இந்த மேட்சை. இந்தியன் டீம் ஒரு சீரியஸான மூமெண்ட், ஒரு கிறிஸ்பான மூமெண்ட்ஸ் வரும்போது அதில் ஸ்ரேயாஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் நல்லா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி நல்லாவே டிஃபெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான சுச்சுவேஷனில். அண்ட் நியூசிலாந்து டீமும் நம்ம சும்மா சொல்ல முடியாது, பயங்கரமாக கேமை எடுத்துகிட்டு போனாங்க லாஸ்ட் வரைக்கும். மைக்கேல் பிரேசில் ஒரு அண்டர் ரேட்டடான ஸ்பெல் போட்டார், எக்கனாமிக்கலாக போட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஷரை போட்டுகிட்டே இருந்தாங்க பேட்ஸ்மேன் மேலே. அண்ட் விராட் கோலி எல்லோரும் அடிப்பார்னு நினச்சிருப்போம், பட் அவர் அடிக்கலை. நேராக வந்த பாலை கொஞ்சம் அக்ராஸ் ஆட போய் எல்பிடபிள்யூ ஆகிட்டார். அண்ட் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாரு ஃபைனல்ஸில். அவரோட இன்டென்ட் கிளியராக ஒன்லேருந்தே அடிக்க போகிறேன், டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பவுண்ட்ரிஸ் தான் அடிக்க போகிறேன் அப்படின்னு கரெக்டாக அடிச்சிட்டு இருந்தார். ஸோ அது ஒரு சூப்பரான பேட்டிங் சொல்லி ஆகணும். அண்ட் அண்டர் ரேட்டடான ஒரு பேட்ஸ்மேன்னா அது கண்டிப்பாக கேஎல் ராகுல்னு சொல்லணும். பிகாஸ் அவர் வந்த சுச்சுவேஷனில் ரொம்பவே அதிகமான ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த ப்ரெஷரை சூப்பராக ஹேண்டில் பண்ணி பயங்கரமாக பவுண்ட்ரிஸ் அடித்து ஒரு பக்கம் ப்ரெஷரை ஈஸ் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியாவும் வந்தோடனே கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் அடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு ஷார்ட் லென்த் டெலிவரியை மிஸ் டைம் பண்ணி கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார். பட் அந்த டைமில் இந்தியா வெல் அபவ் இந்த கேம்னு சொல்லி ஆகணும். கேமில் தான் இருந்தாங்க அப்போ வரைக்குமே. பட் நியூசிலாண்டோட கேப்டன்சி பற்றி பேசியே ஆகணும். மிச்சல் சாந்த்னர், அவரோட மெயின் பவுலர்ஸ் யாருமே இல்லாமல் இவ்வளோ தூரம் டோர்னமெண்ட் ஃபுல்லாக வந்தது அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் மிச்சல் சாந்த்னர். ஹீ இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பிகமிங் பேட் கமின்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லலாம் ட்வீட்ஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கேப்டன்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் யாரை ரொட்டேட் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணுறது, எந்த பிளேயர்ஸை எந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் அங்கே ஒரு சில விஷயம் புரியல. பிரேஸ்வெல் அண்டு சாந்த்னர் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேத்தன் ஸ்மித்தும் அண்ட் இன்னொரு ஃபாஸ்ட் பால் போட்டாங்க. அப்போ அவர் ஏன் ஹார்திக் பாண்டியாவுக்கு லாங் ஆன் வைக்கல அண்ட் மிட் ஆன் உள்ளே இருந்தது அப்படின்னு எனக்கு புரியல. இதே தான் நம்ம லாஸ்ட் மேட்ச்சு நோட்டீஸ் பண்ணோம். ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்தும் அதே தான் பண்ணார். பட் இவர் ஏன் பண்ணாருன்னு புரியல. அதே மாதிரி ஜடேஜா ஒரு ரன்னு, ஒரு சின்ன ரொம்பவே டைட் கால்னு சொல்லணும். அந்த த்ரோ ஒய்டாக இருந்துச்சு. அந்த ஒய்டான த்ரோ இருந்தனால அவர் எப்படியோ ரீச் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியா கண்டிப்பாகவே டிசர்விங் தான். பட் இன்னொரு சைடு பார்த்தா கேன் வில்லியம்சன் அவர் கண்டிப்பாக டிசர்விங் சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த வேர்ல்ட் கப் ட்ராஃபி இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் ரொம்ப அன்லக்கியாக இருந்தாங்க நியூசிலாந்து. அண்ட் அந்த மேட்ச்லாம் பார்த்தா செம ஃப்ளாஷ்பேக் வருது. அதுக்காண்டே கேன் வில்லியம்சன் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரியே தோணுச்சு. பெருசாக கிரெடிட்ஸ் எடுத்துக்க மாட்டார் கேன் வில்லியம்சன். ஸோ சிம்பிளஸ்ட் செல்ஃப்லெஸ் காய் எவர் இன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரி. அண்ட் ஐபிஎல்க்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கூட இல்லை. ஸோ லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி இருந்தது அப்படின்னு. அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் எப்பவும் போல் அவர் சூப்பர் மேனா, ஸ்பைடர் மேனானு, இல்லை பேட்மேனா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். பிகாஸ் அவர் எங்கே வேணாலும் சரி, எந்த இடத்துல வச்சாலும் சரி, எப்படியாச்சும் பிடிச்சிடுறாரு அந்த பாலை மட்டும். சூப்பரான ஃபீல்டர்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் டைம் அண்ட் அகெயின். அண்ட் எல்லா பிளேயர்ஸும் நல்லா ஆடினாங்க இந்தியன் டீமில். எஸ்பெஷலி கில்லோட விக்கெட் சொல்லணும். பிகாஸ் நல்ல ஃபீல்டிங் அது. கில்லு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் ஹார்திக் பாண்டியாவும் பவுலிங் நல்லா போட்டு கொடுத்தாரு. பட் மைக்கேல் பிரேஸ்வெல் பேட்டிங்லேயும் ப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு நியூசிலாண்டுக்கு. ஒரு பக்கம் என்ன தான் ரச்சின் ரவீந்திரன் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அவுட் ஆனாலுமே அதுக்கு எண்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மைக்கேல் பிரேஸ்வெல் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ் ஸ்கோர்னே சொல்லலாம் 250. பட் 250 அடிச்சுட்டு இவ்வளோ தூரம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தது ஒரு செம த்ரில்லிங்கான ஒரு மேட்சாக இருந்து. அண்ட் மிச்சல் சாந்தனோட கேப்டன்சி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் குல்தீப் யாதவ் ஒரு சூப்பரான ஒரு பவுலர். பிக் டோர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி பெருசாக யாருமே அவரை பற்றி பேச மாட்டாங்க. அண்ட் அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். ஒரு முக்கியமான விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார் இந்தியாவுக்கு. ஸோ அது ஒரு பிக் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லணும். ரச்சின் ரவீந்திரா மட்டும் அவுட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக 300 கிட்ட ஸ்கோர் கண்டிப்பாக போயிருக்கும். ஸோ அங்கெல்லாம் சேவ் பண்ணி கொடுத்தது பவுலிங் தான் கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் கீப் வாட்சிங் கிரிக்கெட் இன்சைட் எஸ்கே காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோஸை மறக்காமல் பாருங்கள் காய்ஸ். பை.